வணக்கம். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி ஆளுநர் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்று முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி ஆளுநர் இக்பால் சிங்கை அவரது மாளிகையில் சந்தித்து தான் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தையும் ஆதரவு உறுப்பினர்கள் பட்டியலையும் நேற்று கொடுத்தார். அப்பொழுது தன்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி புதுவை மாநில முதல்வராக பதவியேற்கும் விழா ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்றது. விழாவிற்கு தலைமைச் செயலர் சந்திரமோகன் வரவேற்புரை வழங்கிட ஆளுநர் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட திரு ரங்கசாமி புதுவையின் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் முதல்வர் திரு ரங்கசாமிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்துக்களை கூறினார். கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் ஓன்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பில் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவருக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். பின்னர் நடைபெற்ற விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமிக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை கூறினர். விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் திரு வைத்தியலிங்கம், மேல்சபை எம்பி கண்ணன், முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களுமான திரு வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திமுக மாநில அமைப்பாளர் திரு ஜானகிராமன், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், நிரவி டி ஆர் பட்டினம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் VMC சிவக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சன்னியாசி குப்பம் ஜே செங்கதிரவன், வி ராஜ்குமார் மற்றும் என்ஆர் பேரவை, NRS பேரவை உள்ளிட்ட பேரவை நிர்வாகிகள் உட்பட முதல்வரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பதவியேற்பு விழாவினை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழக முதல்வராக மூன்றாவது முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் பதவியேற்றார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக 146 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் புதிய அரசை அமைக்கும் விழா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு கலையரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவிற்கு வருகை புரிந்த ஜெயலலிதாவை தலைமைச் செயலர் மாலதி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதனையடுத்து விழாவிற்கு வந்த ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவை முதலமைச்சராக பதவியேற்கும் ஜெயலலிதா பூங்கொத்து கொடுத்து வரவேற்று பதவியேற்கவுள்ள 33 அமைச்சர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து கொண்டு மூன்றாவது முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்ற ஜெயலலிதா தமிழில் உறுதிமொழியினை வாசித்தார். ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இவரைத் தொடர்ந்து 33 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு குஜராத் முதல்வர் நரேந்திர சிங் மோடி, ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பரதன்,
தேசிய செயலாளர் டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பிரகாஷ் கராத் மற்றும் பல தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் விஜயகாந்த், நல்லகண்ணு, தா பாண்டியன், ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியை காண தொழிலதிபர்கள், திரையுலகத்தினர் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். புதுவை உழவர்கரை புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்று வரும் திருவிழாவில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுவை உழவர்கரை தொகுதி புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அன்று முதல் தினமும் காலையில் திருப்பலிகளும் மாலையில் சிறிய தேர்பவனிகளும் நடைபெற்றது. திருவிழாவின் கடைசி நாளான நேற்று ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் கடலூர் மறைமாவட்ட பங்குத்தந்தை பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், துணை பேராயர்கள் அருமை செல்வம், ஜெயபிரகாஷ் ஆகியோர் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற்றது. விழாவில் பங்குத்தந்தைகள், விழாக்குழுவினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் திவ்ய நற்கருணை ஆசிர் நடைபெற்றது. ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவுப்படி புதுச்சேரியில் 12வது சட்டசபை கலைக்கப்பட்டது. இதனையடுத்து 13வது சட்டப்பேரவை அமைக்கப்பட உள்ளது. புதுச்சேரியின் 13வது சட்டசபை தேர்தல் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. எனவே என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனிடையே 12வது சட்டப்பேரவையை கலைக்க ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவு பிறப்பித்தார். அவரது உத்தரவின் பேரில் 12வது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டது. இதனையடுத்து 13வது சட்டப்பேரவை அமைக்கப்பட உள்ளது. புதுவை முதல்வராக பொறுப்பேற்ற திரு ரங்கசாமி மாநில கட்சித் தலைவர் என்பதால் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் சுதந்திரமாக ஆட்சி புரியலாம். புதுவையில் மாநில கட்சியாக உருவெடுத்து மக்கள் சக்தியோடு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 17 இடங்களில் போட்டியிட்டு 15 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் ஆட்சி அமைக்கும் அறுதி பெரும்பான்மையை பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தமது ஆட்சியில் எந்த ஒரு முடிவையும் அவர் தன்னிச்சையாக எடுக்க முடியும். மேலும் பல்வேறு திட்டங்களை சுதந்திரமாக செயல்படுத்த முடியும். அவர் யாருக்கும் கட்டுப்பட தேவையில்லை. ஒரு மாநில கட்சித் தலைவர் என்பதால் திரு ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையும் திரு ரங்கசாமியின் கட்டுப்பாட்டில் இயங்கும். இதனால் மக்களுக்கு அமைச்சர்கள் திரு ரங்கசாமியின் ஆலோசனைப்படி திட்டங்களை கொண்டு செல்ல முடியும். முன்பு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் காங்கிரஸ் அரசு ஆட்சிக் காலத்தில் எல்லா திட்டங்களுக்கும் மத்திய அரசின் அனுமதியை பெற வேண்டும். தற்பொழுது உள்ள சூழலில் மாநில கட்சியின் மகத்தான வெற்றி மூலம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் திரு ரங்கசாமி தன்னிச்சையாக செயல்படுத்தலாம். தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் டாக்டர் ஜெயலலிதாவை போலவே அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ரங்கசாமியும் ஆட்சி புரியலாம். கடந்த முறை முதல்வராக இருந்தபொழுது மக்கள் நலனுக்காக தன்னிச்சையாக முடிவெடுத்தார். இதனால் முதல்வர் பதவியை திரு ரங்கசாமி இழந்தார். ஆனால் தற்பொழுது அவர் யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்க தேவையில்லை. புதுவை மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்து புதிய ஆட்சியை நாடே போற்றும் வகையில் செயல்படலாம். புதுவையில் சப் இன்ஸ்பெக்டர்களை இடமாற்றம் செய்து அதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி IRC மோகன் பிறப்பித்தார். புதுவையில் சப் இன்ஸ்பெக்டர்களை இடமாற்றம் செய்து அதற்கான உத்தரவை காவல் தலைமையக சூப்பரண்ட் IRC மோகன் பிறப்பித்தார். அதன்படி காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்த ரமேஷ் லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஏனாம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த சப் இன்ஸ்பெக்டர் கணேஷ் திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டார். அதேபோன்று புதுவை சிக்மா செக்யூரிட்டி பிரிவில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்த சுரேஷ் பாபு ஏனாம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.